சீருமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டோனை நோக்கி பார்ப்பே. சீருமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டோனை நோக்கி பார்ப்பே. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமா இதயத்தை நீ புறக்கணி. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமா இதயத்தை நீ புறக்கணி. எனக்கு இறங்கும் தேவனே என் அருமை நாதனே. நொறுங்குண்டோனாய் வருகின்றே என்னை தள்ளிடி. எனக்கு இறங்கும் தேவனே என் அருமை நாதனே. நொறுங்குண்டோனாய் வருகிறே என்னை தள்ளிடி. துர்க்குணத்தில் நான் உருவானி உமக்கு எதிராய் பாவம் செய்தே. துர்க்குணத்தில் நான் உருவானி உமக்கு எதிராய் பாவம் செய்தே. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமா இதயத்தை நீ புறக்கணி. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமா இதயத்தை நீ புறக்கணி. எனக்கு இறங்கும் தேவனே என் அருமை நாதனே. நொறுங்குண்டோனாய் வருகிறே என்னை தள்ளிடி. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பார். ஆண்டவரே என்னை கழுவும், ஈசோப்பினால் என்னை கழுவும். ஈசோப்பினாலே சுத்திகரியோ அப்பொழுது நான் சுத்தமாவே. ஈசோப்பினாலே சுத்திகரியோ அப்பொழுது நான் சுத்தமாவே. என்னை நீ கழுவிடும் உறைந்த மழையிலும் வெண்மையாவே. என்னை நீ கழுவிடும் உறைந்த மழையிலும் வெண்மையாவே. எனக்கு இறங்கும் தேவனே என் அருமை நாதனே. நொறுங்குண்டோனாய் வருகிறே என்னை தள்ளிடி. எனக்கு இறங்கும் தேவனே என் அருமை நாதனே. நொறுங்குண்டோனாய் வருகின்றே என்னை தள்ளிடி. அல்லேலூயா. உம்மை வருத்தும் வழியில் நடந்தார் என்னை தீர்த்த வேண்டும் தேவா. உம்மை வருத்தும் வழியில் நடந்தார் என்னை தீர்த்த வேண்டும் தேவா. கருத்தோடு தமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். கருத்தோடு
தமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். மகிமை மாட்சிமை மாவேந்தர் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உந்தன் மீது நாட்டம் கொள்வோ மன அமைதி பெறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோ மன அமைதி பெறட்டும். மகிமை மாட்சிமை மாவேந்தர் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. அல்லேலூயா. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பு. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பு. ஆராதனை 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 ஆராதனை. அன்பர் இயேசு
ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. நான் பாவம் செய்தே உம்மை நோக செய்தே உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே என்னை மன்னியும் தெய்வமே இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே என்மே மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே என்மே மனம் இறங்கும். அநியாயம் செய்தே கடும் கோபம் கொண்டே அநியாயம் செய்தே கடும் கோபம் கொண்டே பிறர் வாழ்வை நான் எடுத்தேனையா பிறர் வாழ்வை நான் எடுத்தேனையா என்னை மன்னியும் தெய்வமே இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே என்னை மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே என்னை மனமிரங்கும். நீயும் வா உந்தனே சமலாய் அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்தனே ஆவலாய் அழைக்கிறார் இதோ அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்தனே ஆவலாய் அழைக்கிறார் இதோ பாவத்தை ஏற்றவர் அரடி ஏற்றவர் பாவத்தை ஏற்றவர் அரடி ஏற்றவர் கல்வாரியின் மேட்டினில் கண் கொள்ளாத காட்சியே கல்வாரியின் மேட்டினில் கண் கொள்ளாத காட்சியே கண்டிடும் வேண்டிடு பாவபாரம் நீக்கிடோ கண்டிடோ வேண்டிடு பாவபாரம் நீக்கிடோ அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்தனே சராவலாய் அழைக்கிறார் இதோ நோயையும் ஏற்றவர் பேயையும் வென்றவர் நோயையும் ஏற்றவர் பேயையும் வென்றவர் நீதிபரன் முன்னோயை நிச்சயமாய் தீர்ப்பாரே நீதிபரன் முன்னோயை நிச்சயமாய் தீர்ப்பாரே நோயற்ற உன்னையே நேயமாய் அழைக்கிறார் நோயற்ற உன்னையே நேயமாய் அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்தனே சராவலாய் அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்தனே ஆவலாய் அழைக்கிறார் இதோ இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதமே இறுதி காலம்
வந்தாச்சு இன்னமும் தாமதமே. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதமே. இந்த பாடலை பாஸ்டர் ஜோஸ் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது கண்களை மூடி, ரத்தம் இயேசு உனக்காக சிலுவை, ஓ ரபா சங்கதரா உனக்காக தூய ரத்தம் உனக்காக, இயேசப்பா காயங்கள் உனக்காக. Oh mighty Jesus, mighty Jesus. தூய ரத்தம் உனக்காக, தீய உன் வாழ்வு மாற. தூய ரத்தம் உனக்காக, தீய உன் வாழ்வு மாற. காயங்கள் உனக்காக, உன் நோயெல்லாம் தீர. காயங்கள் உனக்காக, உன் நோயெல்லாம் தீர. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே.
சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டுகொண்டே ஒரு பொக்கிஷம் பெற்றுக்கொண்டேன். ஒரு பொக்கிஷம் கண்டுகொண்டே ஒரு புதையல் பெற்றுக்கொண்டே. ஒரு பொக்கிஷம் என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். நம்முடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்ப, ஆண்டவரை மகிமைப்படுத்த மனம் திரும்ப, பரலோக ராஜ்யம் செல்ல மனம் திரும்ப, நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட, இயேசு என் பெயரை புஸ்தகத்தில் எழுதினார் பக்தன் சொன்னானே. அன்பு தம்பி, உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுமா? அன்பு மகளே, உன் பெயர் எழுதப்பட்டிருக்குதா? புஸ்தகங்கள் திறந்தன, ஞாபக புஸ்தகங்கள் திறக்கப்படும் வேதம் சொல்லுதே. ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்குதே. ஓ ஜீசஸ், ஆண்டவரே என் பயத்தை நீக்கும், என் பேரை உடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டுகொண்டே ஒரு பொக்கிஷம் பெற்றுக்கொண்டேன். ஒரு பொக்கிஷம் கண்டுகொண்டே
ஒரு புதையல் பெற்றுக்கொண்டே, ஒரு பொக்கிஷம் என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். நம்முடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்ப, ஆண்டவரை மகிமைப்படுத்த மனம் திரும்ப, பரலோக ராஜ்யம் செல்ல மனம் திரும்ப, நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட, இயேசு என் பெயரை புஸ்தகத்தில் எழுதினார் பக்தன் சொன்னானே. அன்பு தம்பி, உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுமா? அன்பு மகளே, உன் பெயர் எழுதப்பட்டிருக்குதா? புஸ்தகங்கள் திறந்தன, ஞாபக புஸ்தகங்கள் திறக்கப்படும் வேதம் சொல்லுதே. ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்குதே. ஓ ஜீசஸ், ஆண்டவரே என் பயத்தை நீக்கும், என் பேரை உடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், எங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். டிஎல் மூடி ஒரு வாலிபனை பார்த்து சொன்னார், தம்பி மனம் திரும்பு, நீ ரட்சிக்கப்படு, உன் பாவங்கள் போக கழுவப்படு, விழுந்த நிலைமையை விட்டு மனம் திரும்பு. இந்த வாலிபன் சொன்னான், பெரிய கோபுரம் கோயில் ஆலயத்தை காண்பித்து, இந்த ஆலயத்தை கட்டினதே எங்க தாத்தா தான், இந்த ஆலயத்தின் கமிட்டியில எங்க அப்பா இருக்கிறாங்க. கன்வென்ஷன் நடந்தா எல்லா ஊழியர்களும் எங்க வீட்டில் தான் தங்குவாங்க. எல்லாருக்கும் காணிக்கைகளை நிறைய எங்க அப்பா கொடுப்பார். அவன் சொன்ன ஒவ்வொரு குறிப்பு, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன், என் பெயர் கிறிஸ்தவ பெயர். அவன் சொன்ன அந்த 6-7 காரியங்களை மூடி ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தான். தம்பி, இதை காண்பிச்சு பரலோகம் வந்துரு. அவனுக்கு இரவெல்லாம் தூக்கம் வரல அந்த நாள்ல. மறுநாள் காலையிலே கதவை தட்டி, ஐயா நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் மனம் திரும்ப வேண்டும்,
நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறணும், பாவ மன்னிப்பை பெறணும். நீ மனம் திரும்பணும், நீ பாவ மன்னிப்பை பெறணும், பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெறணும். அது மாத்திரமல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானம் பெறணும். அப்போஸ்தலர் 2:38-39 மனம் திரும்பிய பலர் ஞானஸ்நானம் எடுப்பதில்லை. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பின் படிகளில் நீ வளர முடியும். 2வது படி, ரட்சிப்புக்கு 7 படி இருக்கிறது. சாலமோன் அரண்மனையில் உட்கார சிங்காசனத்தில் 7 படி உண்டா. அதுபோல உனக்கு ஆளுகை மகிமையின் அனுபவம் வர ரட்சிப்பின் அனுபவங்கள் 7 படியில் 2வது படி, நீ ஞானஸ்நானம் பெறணும். எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? ஆண்டவரே, என் பெயரை எழுதும், பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பாவமெல்லாம் போக்கிவிட்டார். இந்திய தேசமே, உன் பயம் நீங்க இயேசுவை நோக்கி பார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டுகொண்டே ஒரு பொக்கிஷம், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டுகொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே.
ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். நம்முடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்ப, ஆண்டவரை மகிமைப்படுத்த மனம் திரும்ப, பரலோக ராஜ்யம் செல்ல மனம் திரும்ப, நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட, இயேசு என் பெயரை புஸ்தகத்தில் எழுதினார் பக்தன் சொன்னானே. அன்பு தம்பி, உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுமா? அன்பு மகளே, உன் பெயர் எழுதப்பட்டிருக்குதா? புஸ்தகங்கள் திறந்தன, ஞாபக புஸ்தகங்கள் திறக்கப்படும் வேதம் சொல்லுதே. ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்குதே. ஓ ஜீசஸ், ஆண்டவரே என் பயத்தை நீக்கும், என் பேரை உடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், எங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். டிஎல் மூடி ஒரு வாலிபனை பார்த்து சொன்னார், தம்பி மனம் திரும்பு, நீ ரட்சிக்கப்படு, உன் பாவங்கள் போக கழுவப்படு, விழுந்த நிலைமையை விட்டு மனம் திரும்பு. இந்த வாலிபன் சொன்னான், பெரிய கோபுரம் கோயில் ஆலயத்தை காண்பித்து, இந்த ஆலயத்தை கட்டினதே எங்க தாத்தா தான், இந்த ஆலயத்தின் கமிட்டியில எங்க அப்பா இருக்கிறாங்க, கன்வென்ஷன் நடந்தா எல்லா ஊழியர்களும் எங்க வீட்டில் தான் தங்குவாங்க, எல்லாருக்கும் காணிக்கைகளை நிறைய எங்க அப்பா கொடுப்பார். அவன் சொன்ன ஒவ்வொரு குறிப்பு, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன், என் பெயர் கிறிஸ்தவ பெயர். அவன் சொன்ன அந்த 6-7 காரியங்களை மூடி ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தான். தம்பி, இதை காண்பிச்சு பரலோகம் வந்துரு. அவனுக்கு இரவெல்லாம் தூக்கம் வரல. அந்த நாள்ல மறுநாள் காலையிலே கதவை தட்டி, ஐயா நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் மனம் திரும்ப வேண்டும், நான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறணும், பாவ மன்னிப்பை பெறணும், நீ மனம் திரும்பணும், நீ பாவ மன்னிப்பை பெறணும், பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெறணும். அது மாத்திரமல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானம் பெறணும். அப்போஸ்தலர் 2:38-39 மனம் திரும்பிய பலர் ஞான ஸ்நானம் எடுப்பதில்லை. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பின் படிகளில் நீ வளர முடியும். 2வது படி, ரட்சிப்புக்கு 7 படி இருக்கிறது. சாலமோன் அரண்மனையில் உட்கார சிங்காசனத்தில் 7 படி உண்டா. அதுபோல உனக்கு ஆளுகை மகிமையின் அனுபவம் வர ரட்சிப்பின் அனுபவங்கள் 7 படியில் 2வது படி, நீ ஞான ஸ்நானம் பெறணும்.
எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? ஆண்டவரே, என் பெயரை எழுதும், பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பாவமெல்லாம் போக்கிவிட்டார். இந்திய தேசமே உன் பயம் நீங்க இயேசுவை நோக்கி பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டுகொண்டே ஒரு பொக்கிஷம், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டுகொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். நம்முடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்ப, ஆண்டவரை மகிமைப்படுத்த மனம் திரும்ப
பரலோக ராஜ்யம் செல்ல மனம் திரும்ப, நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட, இயேசு என் பெயரை புஸ்தகத்தில் எழுதினார் பக்தன் சொன்னானே. அன்பு தம்பி, உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுமா? அன்பு மகளே, உன் பெயர் எழுதப்பட்டிருக்குதா? புஸ்தகங்கள் திறந்தன, ஞாபக புஸ்தகங்கள் திறக்கப்படும் வேதம் சொல்லுதே. ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்குதே. ஓ ஜீசஸ், ஆண்டவரே என் பயத்தை நீக்கும், என் பேரை உடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு, பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு, பாவமெல்லாம் போக்கிவிட்டார், எங்களெல்லாம் நீக்கிவிட்டார், பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். டிஎல் மூடி ஒரு வாலிபனை பார்த்து சொன்னார், தம்பி மனம் திரும்பு, நீ ரட்சிக்கப்படு, உன் பாவங்கள் போக கழுவப்படு, விழுந்த நிலைமையை விட்டு மனம் திரும்பு. இந்த வாலிபன் சொன்னான், பெரிய கோபுரம் கோயில் ஆலயத்தை காண்பித்து, இந்த ஆலயத்தை கட்டினதே எங்க தாத்தா தான், இந்த ஆலயத்தின் கமிட்டியில எங்க அப்பா இருக்கிறாங்க, கன்வென்ஷன் நடந்தா எல்லா ஊழியர்களும் எங்க வீட்டில் தான் தங்குவாங்க, எல்லாருக்கும் காணிக்கைகளை நிறைய எங்க அப்பா கொடுப்பார். அவன் சொன்ன ஒவ்வொரு குறிப்பு, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன், என் பெயர் கிறிஸ்தவ பெயர். அவன் சொன்ன அந்த 6-7 காரியங்களை மூடி ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தான். தம்பி, இதை காண்பிச்சு பரலோகம் வந்துரு. அவனுக்கு இரவெல்லாம் தூக்கம் வரல. அந்த நாள்ல மறுநாள் காலையிலே கதவை தட்டி, ஐயா நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் மனம் திரும்ப வேண்டும், நான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறணும், பாவ மன்னிப்பை பெறணும், நீ மனம் திரும்பணும், நீ பாவ மன்னிப்பை பெறணும், பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெறணும். அது மாத்திரமல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானம் பெறணும். அப்போஸ்தலர் 2:38-39 மனம் திரும்பிய பலர் ஞானஸ்நானம் எடுப்பதில்லை. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பின் படிகளில் நீ வளர முடியும். 2வது படி, ரட்சிப்புக்கு 7 படி இருக்கிறது. சாலமோன் அரண்மனையில் உட்கார சிங்காசனத்தில் 7 படி உண்டா. அதுபோல உனக்கு ஆளுகை மகிமையின் அனுபவம் வர ரட்சிப்பின் அனுபவங்கள் 7 படியில் 2வது படி, நீ ஞான ஸ்நானம் பெறணும். எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? ஆண்டவரே என் பெயரை எழுதும், பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு, பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு, பாவமெல்லாம் போக்கிவிட்டார். இந்திய தேசமே உன் பயம் நீங்க இயேசுவை நோக்கி பார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம்
நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். முகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். டிஎல் மூடி ஒரு வாலிபனை பார்த்து சொன்னார், தம்பி மனம் திரும்பு, நீ ரட்சிக்கப்படு, உன் பாவங்கள் போக கழுவப்படு, விழுந்த நிலைமையை விட்டு மனம் திரும்பு. இந்த வாலிபன் சொன்னான், பெரிய கோபுரம் கோயில் ஆலயத்தை காண்பித்து, இந்த ஆலயத்தை கட்டினதே எங்க தாத்தா தான், இந்த ஆலயத்தின் கமிட்டியில எங்க அப்பா இருக்கிறாங்க, கன்வென்ஷன் நடந்தா எல்லா ஊழியர்களும் எங்க வீட்டில் தான் தங்குவாங்க, எல்லாருக்கும் காணிக்கைகளை நிறைய எங்க அப்பா கொடுப்பார். அவன் சொன்ன ஒவ்வொரு குறிப்பு, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன், என் பெயர் கிறிஸ்தவ பெயர். அவன் சொன்ன அந்த 6-7 காரியங்களை மூடி ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தான். தம்பி, இதை காண்பிச்சு பரலோகம் வந்துரு. அவனுக்கு இரவெல்லாம் தூக்கம் வரல. அந்த நாள்ல மறுநாள் காலையிலே கதவை தட்டி, ஐயா நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் மனம் திரும்ப வேண்டும், நான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறணும், பாவ மன்னிப்பை பெறணும், நீ மனம் திரும்பணும், நீ பாவ மன்னிப்பை பெறணும், பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெறணும். அது மாத்திரமல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானம் பெறணும். அப்போஸ்தலர் 2:38-39 மனம் திரும்பிய பலர் ஞான ஸ்நானம் எடுப்பதில்லை. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பின் படிகளில் நீ வளர முடியும். 2வது படி, ரட்சிப்புக்கு 7 படி இருக்கிறது. சாலமோன் அரண்மனையில் உட்கார சிங்காசனத்தில் 7 படி உண்டா. அதுபோல உனக்கு ஆளுகை மகிமையின் அனுபவம் வர ரட்சிப்பின் அனுபவங்கள் 7 படியில் 2வது படி, நீ ஞான ஸ்நானம் பெறணும். எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? ஆண்டவரே, என் பெயரை எழுதும், பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பாவமெல்லாம் போக்கிவிட்டார். இந்திய தேசமே, உன் பயம் நீங்க இயேசுவை நோக்கி பார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என்